12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.6 8ஆம் கணக்கு பார்க்கிறோம். x² + y² × dy சமம் xy பெருக்கல் dx, y ஆஃப் 1 சமம் 1 மற்றும் y ஆஃப் x0 சமம் e என கொடுக்கப்பட்டுள்ளது. x0 இன் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு x² + y² பெருக்கல் dy சமம் xy × dx. இதை எந்த அமைப்புக்கு மாற்றி எழுதுறோம் அப்படின்னா dx/dy என்ற அமைப்புக்கு மாற்றி எழுதிட்டு இதற்கான தீர்வு கணக்கிடலாம். xy dx என்பதை இடதுபுறமும் x² + y² dyங்கிறது வலதுபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா x² + y² × dy. எந்த அமைப்புக்கு கொடுக்குறோம் dx/dyன்னு மாற்றி எழுதுறோம். dy இடதுபுறம் இருக்கக்கூடிய xy வலதுபுறமும் கொண்டு போறப்ப வகுத்தல்ல வந்துடும் by xy. தொகுதியில 2 உறுப்புகளும் பகுதியில ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால இரண்டுக்கும் பொதுவா பகுதியை பிரிச்சு எழுதிட்டோம்னா x²/xy + y²/xyன்னு எழுதலாம். ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா dx/dy என்பது x/y எனவும் பிளஸ் அடுத்த உறுப்பானது y/x எனவும் அமைகிறது. y/x எனவும் அமைகிறது. இது சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். நம்ம இங்கே பிரதியிடக்கூடியது என்னது x = vyன்னு எடுக்கிறோம். இப்போ x = vy என்க. x y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dx/dy = v plus v y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 plus y அப்படியே வச்சுட்டு y பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா dv/dyன்னு எழுதிக்கலாம் சமன்பாட்டில். இப்போ dx/dy ஆனது எதற்கு சமம்னா 1 பெருக்கல் v என்பது v plus y × dv/dy. சமன்பாடு 1ல் dx/dyக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடலாம்னா v plus y × dv/dyன்னு பிரதியிடுவோம். அதே போல வலதுபுற மதிப்பு x/yக்கு பதிலாக vன்னும் y/xங்கிறத x/yன்னு எழுதணும்னா 1/x/yன்னு எழுதலாம். எனவே 1/vன்னு பிரதியிடலாம். இருபுறமும் v கேன்சல் ஆயிடும். எனவே y × dv/dy ஆனது எதற்கு சமமாக அமைகிறதுனா 1/vக்கு சமமாக அமைகிறது. v மற்றும் y உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது வலதுபுறம் வகுத்தல்ல இருக்கக்கூடிய v ஆனது இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா v × dv, y/dy வலதுபுறம் போறப்ப dy/y என அமையும். இருபுறமும் வகையீட்டை கேன்சல் பண்ண தொகைப்படுத்துகிறோம். v பொறுத்து தொகையிடும் பொழுது x⁴n இன் தொகையீட்டு சூத்திரம் x⁴n + 1/n + 1, v⁴1 + 1/1 + 1 எனும் பொழுது v²/2ன்னும் வலதுபுற மதிப்பு 1/y என்பதற்கு log yன்னு எழுதிக்கலாம். log yன்னு இருக்கிறதுனால அடுத்து மாறிலியிலையும் c கூட்டாம ஒரு log cன்னு எழுதிக்கலாம். மடக்கையின் கூட்டல் விதியை பயன்படுத்தும் பொழுது v²/2 என்பது எதற்கு சமம்னா log of ycக்கு சமமாக அமையும். இப்போ 1/2 × vக்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடியது என்னன்னா x/yன்னு பிரதியிடணும். அப்போ v² இருக்கிறதுனால x²/y²ன்னு கொடுத்துடலாம். சமம் log of cy. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் எக்ஸ்பரன்ஷியல் எடுக்கிறோம். அதாவது அடுக்கு குறிக்கு உயர்த்தும் பொழுது e⁴x²/2y² என அமையும். சமம் log கேன்சல் ஆகும் பொழுது cy என கிடைக்கிறது. இது தேவையான தீர்வாக அமையும். பர்டிகுலரா இந்த இடத்துல y ஆஃப் 1 சமம் 1 எனும் பொழுதும் y ஆஃப் x0 சமம் e என கொடுக்கப்பட்டுள்ள பொழுதும் x0 இன் மதிப்பை கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. இப்போ y ஆஃப் 1 சமம் 1 என்னும் பொழுது x இன் மதிப்பு 1. இதுல இருந்து என்ன எழுதலாம் x = 1, y = 1 என மதிப்பை இதுல பிரதியிடுறோம். அவ்வாறு பிரதியிடும் பொழுது e⁴x ஒன்னும் பொழுது 1² 1/2 பெருக்கல் 1 2 சமம் c பெருக்கல் yக்கு பதிலாக மதிப்பு 1. எனவே c என்பது எதற்கு சமம்னா e⁴1/2 c = √e ஆகும். c இன் மதிப்பானது எதற்கு சமம்னா √e. இப்போ c = √e என கிடைத்திருக்கக்கூடிய தீர்வுல பிரதியிடலாம். c = √e. இது சமன்பாடு ஏற்கனவே சமன்பாடு 1ன்னு எது கொடுத்திருந்தோம் அப்படின்னா இது சமன்பாடு 2ன்னு வைக்கலாம். கிடைச்சிருக்கக்கூடிய தீர்வை இந்த தீர்வு 2ல் பிரதியிடலாம். என 2ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு e⁴x²/2y² √e × y. இது ஒரு மதிப்பு. அடுத்து y ஆஃப் x0 = e என கொடுக்கப்பட்டுள்ளது. y ஆஃப் x0 = e எனும் பொழுது xற்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடியது என்னன்னா x0, yக்கு பதிலாக என்ன பிரதியிடணும்னா eன்னு பிரதியிடணும். அப்போ அதே சமன்பாடு 2லையே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா e⁴x x0ன்னு கொடுத்துட்டோம்னா x02/yக்கு பதிலாக e என பிரதியிடும் பொழுது
பகுதியில் 2y² இருக்கு. இப்போ 2 ஒய்க்கு பதிலாக ஈன்னு கொடுக்கும் பொழுது e² ஈக்குவல் டு RHS மதிப்பு சி தான் இருக்கு. அந்த சிக்கு தான் மாறிலி மதிப்பு நம்ம கணக்கிட்டு இருக்கிற ரூட் ஈன்னு அதையே பிரதியிடும் பொழுது ரூட் இ ஒய். இதனுடைய சுருக்கம் e⁻x0² பை 2e² ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக ஈங்கிற மதிப்பை இங்கே பிரதியிட்டோம்னா ரூட் இ இன்டூ இ. இதை சுருக்கிறோம். ரூட் என்பதற்கு 1/2ன்னு எழுதிக்கிறோம். அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம்னா x0² பை 2e² ஈக்குவல் டு e⁻1/2 + 1 1/2 + 1 எனும் பொழுது 3/2 என அமையும். அடிமானம் ஈ சமமாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிட்டோம் அப்படின்னா x0² பை 2e² ஈக்குவல் டு எதற்கு சமம்னா 3/2ற்கு சமமாகும். இருபுறமும் 2 2 கேன்சல் ஆக போக x0² ஈக்குவல் டு எதற்கு சமம்னா 3e²க்கு சமம். எனவே x0 ஈக்குவல் டு வர்க்கமூலம் இருபுறமும் எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா √3, e²க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா e ஆகும். எனவே தேவையான x0 மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3e ஆகும்.